என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுங்கிறது என்ன பெரிய பான வித்தியா? அதையும் நம்ம பார்த்துடலாமே, அதுவும் நம்ம லாங்குவேஜ் தமிழில். இந்த ரெண்டு இமேஜஸை பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிற இமேஜில் புக்கு அங்கேயும் இங்கேயும் அப்படி செதறி கிடக்கு. இதில் போயிட்டு நீங்கள் ஒரு புக்கை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு இண்டெக்ஸஸ் பிரகாரம் அடுக்கியிருக்கு. நம்ம லைப்ரரிஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஹிஸ்ட்ரி, நாவல்ஸ், ஃபிசிக்ஸ் ஆர் சயின்ஸ், அந்த செக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் தேர் வில் பி இண்டெக்ஸஸ் இருக்கும். ஸோ ஒரு புக்கு வேணும்னா கரெக்டாக அந்த இண்டெக்ஸில் போயிட்டு நம்ம உடனே ஒரு புக்கை எடுத்துடலாம். அதே தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும். நம்ம டேட்டா மெமரியில் நிறைய இடங்களில் ஸ்டோர் ஆகும். இந்த லெஃப்டில் இருக்கிற மாதிரி நம்ம அங்கேயும் இங்கேயும் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்சஸ்னு இல்லை, இன்சர்ஷன், டெலிஷன் எல்லாமே தான் கஷ்டம். ஆனால் ரைட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் வேல ஸ்ட்ரக்சர்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ணுறதும், இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஸோ அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டேட்டாவை ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுதான் ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு லீனியர் ஃபேஷன், அதாவது ஒன்றுக்கப்புறம் மெமரியில் அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். எப்படி பார்த்திங்கன்னா ட்ரெயின் மாதிரி ஒரு கோச்சுக்கு அப்புறம் இன்னொரு கோச் இருக்கும், அடுத்தடுத்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ ஒரு லீனியர் ஃபேஷன்டாக இருக்கிறது தான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். பட் நான் லீனியர் அப்படி இருக்காது. ஒன்றுக்கப்புறம் ஒன்று இருக்காது. ஒரு நோட்லேருந்து 3 மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்கலாம், 2 மெமரி லொக்கேஷன் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் மெமரி லொக்கேஷன் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது ஒன்றுமே இல்லை, மெமரி லென்த் வந்து கம்பைல் டைம்லேயே ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும். 5 மெமரி லொக்கேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5ன்னு நம்ம முன்னாடியே கம்பைல் டைம்லேயே சொல்லிவிடுவோம். டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம எவ்வளோ மெமரி லொக்கேஷன்ஸ் வேணும்னாலும் ரன் டைமில் நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து அரே. ஸோ சைஸ் நம்ம முன்னாடியே சொல்லிவிடுவோம். 10 எலிமெண்ட் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா 10 மெமரி லொக்கேஷன் எனக்கு கொடு அப்படின்னு ஸ்டாட்டிக்காக நம்ம சொல்லிவிடுவோம். டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா லிங்க்டு லிஸ்ட் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது எப்படின்னா இதுவும் லீனியர் தான், பட் சீக்வென்ஷியல் மெமரி லொக்கேஷனில் இருக்காது. அரே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் சீக்வென்ஷியலாக இருக்கும். லிங்க்டு லிஸ்ட்டுங்கிறது பல மெமரி லொக்கேஷன் வேறு இடங்களில் இருக்கும், பட் எல்லாமே கனெக்டட்னா லீனியர் வே, ஒன்றுக்கப்புறம் ட்ரெயின் மாதிரி லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதுதான் லிங்க் லிஸ்ட். எவ்வளோ மெமரி வேணுமோ எப்போ வேணாலும் டைனமிக்காக நம்ம எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கியூ அண்ட் ஸ்டாக்ஸுங்கிறது கான்செப்ட்ஸ் தான். இதை வந்து நம்ம அரேனாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், லிங்க் லிஸ்ட்டாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சராகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், டைனமிக் டேட்டா ஸ்ட்ரக்சராகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது ட்ரீ அண்ட் கிராஃப். ஒரு ட்ரீயில் ஒரு நோடில் 2-3 சில்ட்ரன் இருக்கும், அதே தான் கிராஃபும். இதை வந்து நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரேஸ். வெரி சிம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர், த ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கலாம். ஸோ அரே எப்படி இருக்கும்னா அடுத்தடுத்து சீக்வென்ஷியல் மெமரி லொக்கேஷன் நமக்கு அலோகேட் ஆகிருக்கும், ஒரு லென்த்தில் அலோகேட் ஆகிருக்கும். மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸஸ். ஸோ ஒவ்வொரு மெமரி லொக்கேஷனையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கானது இந்த அரே இண்டெக்ஸஸ். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று என்னென்னா அரே இண்டெக்ஸஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நாட் 1. ஸோ அரே இண்டெக்ஸஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் till the length. ஸோ 6 எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5 இருக்கும், அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் இருக்கும். இண்டெக்ஸஸ் வச்சு நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம டைரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், நான் ஏன் வந்து அரேக்கு போகணும், இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். பட் என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இவ்வளோ நிறைய வேரியபிள்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும், ப்ளஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெமரி லொக்கேஷனில் இருக்கும், அதை ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஆக்சஸ் பண்ணணும். பட் இப்போ 100 ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா 100 வேரியபிள் க்ரியேட் பண்ணுவீங்க, அதுவும் சீக்வென்ஷியலாக இருக்காது. பட் ஒரு அரேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்வென்ஷியலாக நீங்கள் 100 ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அரேயோட அட்வான்டேஜ்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகோ நொட்டேஷன். இது வந்து நீங்கள் எந்த ஒரு அல்காரிதத்தை பற்றியும் நீங்கள் பேசுகிறப்பவும் கண்டிப்பாக எல்லோரும் பிகோ நொட்டேஷன் பேசியிருப்பாங்க. ஏதோ புரியாத பாஷையில் பேசியிருப்பாங்க. பட் அவ்வளோ புரியாத பாஷைலாம் இல்லை இந்த பிகோ நொட்டேஷன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறீங்கன்னா ஆம்பியர், ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறீங்கன்னா மீட்டர். அந்த மாதிரி நம்ம அல்காரிதமோட ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா இந்த பிகோ நோட்டேஷனை தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு 2 இருக்குது. டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரேயோட லென்த் என்னன்னு வச்சுக்கோங்க. இதில் ஆக்சஸிங் டைம் வந்து O(1) அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸஸ், ஒரு எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டேரெக்டாக அந்த மெமரி லொக்கேஷனுக்கு போய் அதை உடனே ஆக்சஸ் பண்ணிடலாம். ஸோ அதை தான் வந்து O(1) ஒரே இதில் வந்து போய் ஆக்சஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதை வந்து O(1)ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் டைம் அப்படி. ஸோ ஒரு எலிமெண்ட் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாத இண்டெக்ஸு, அதை நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க அரேயில் அப்படின்னா O(n) அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி O(n) அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எப்போவுமே பிகோ நொட்டேஷனில் வேர்ஸ்ட் கேஸை தான் எடுத்துக்குவாங்க. அதாவது நீங்கள் சர்ச் பண்ணுற எலிமெண்ட் அந்த அரேயில் கடைசியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டிலேருந்து நீங்கள் ஐட்ரேட் பண்ணிட்டு வந்து அந்த கடைசி எலிமெண்ட் வரைக்கும் நீங்கள் போகணும். ஸோ n தான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த அரே. ஸோ O(n) அந்த கடைசி எலிமெண்ட் வரைக்கும் நீங்கள் ஐட்ரேட் பண்ணி போகிறதுனால n டைம்ஸ் நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் O(n). ஸோ லீனியர் சர்ச்னு ஒன்று இருக்குது, பைனரி சர்ச்னு ஒன்று இருக்குது. இப்போதைக்கு நம்ம லீனியர் சர்ச் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பைனரி சர்ச்சுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இன்சர்ஷன் டைம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே சொல்கிறாங்க. சர்ச் டைம் டிஃப்ரெண்ட். அடுத்தது இன்சர்ஷன் டைம். ஒரு எலிமெண்ட்டை வந்து நீங்கள் அரேயில் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அப்போது வந்து O(n) சொல்கிறாங்க. ஏன் O(n) சொல்கிறாங்க? நம்ம டைரெக்டாக அந்த இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகோ நோட்டேஷனுங்கிறது வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் எடுத்துப்பாங்க. இன்சர்ஷனில் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோங்கிறது ஃப்ரண்ட்டில் அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக வந்து ஒரு எலிமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த எலிமெண்ட்டை அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனுக்கு தள்ளணும் நீங்கள். அதனால தான் இந்த வேர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(n) அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. n எலிமெண்ட் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணோடனே அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸை அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணணும் கடைசி வரைக்கும். ஸோ n டைம்ஸ் உங்களுக்கு எடுக்கும். அதுதான் இந்த வேர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இன்சர்ஷன். சிமிலர் தான் டெலீஷன். ஆனால் டெலீஷன் பார்த்திங்கன்னா அதுவுமே பிகினிங் ஆஃப் த அரேயில் நீங்கள் டெலீட் பண்ணுறீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸையும் நீங்கள் முன்னாடி வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதுவும் உங்களுக்கு O(n) காம்ப்ளெக்சிட்டி கண்டிப்பாக எடுக்கும். இதெல்லாமே நம்ம பார்த்தது டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஸ்பேஸ் பிடிக்கும் அப்படின்னு. இதில் ரொம்ப சிம்பிள். n எலிமெண்ட் இருந்தால் n ஸ்பேசஸ் பிடிக்க போகுது, n மெமரி ஸ்பேசஸ் பிடிக்க போகுது. ஸோ O(n) அப்படிங்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு அல்காரிதமுக்குமே இந்த பிகோ நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சால்வ் பண்ணுற ஒவ்வொரு அல்காரிதத்துக்கும் நம்ம இந்த பிகோ நோட்டேஷனை பார்க்கலாம். ஸோ இவ்வளோ அரேவை பற்றி பேசிட்டேன். ஒரு லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்ன அரேவை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அதுக்கான அல்காரிதம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு அரே இருக்குது, அதில் ஒரு 6 எலிமெண்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம இனிஷியல் அரே. இதில் எப்படி வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது? ஸோ மேக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம பாயிண்ட் பண்ண வைக்க போகிறோம். அண்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை இப்போ பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஒரு லூப்பை நம்ம ஓட்டுவோம். அதில் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா சின்ஸ் நம்ம மேக்ஸை வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை வந்து பாயிண்ட் பண்ண வச்சதுனால செகண்ட் எலிமெண்ட்லேருந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி போனால் போதும். ஸோ இதில் இருக்கிறது ஃபார் லூப்பு தான் வந்து இதை வந்து ஐட்ரேட் பண்ண போகுது. ஸோ இண்டெக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேக்ஸையும் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த மேக்ஸை விட அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா அதுதானே மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமமாக நம்ம அதை பாயிண்ட் பண்ண வச்சுடுவோம். ஸோ இங்கே இருந்த பாயிண்டர் இங்கே மூவ் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து 78ன்னு மாற்றிடுவோம். நம்ம வேல்யூவை தான் இங்கே வந்து மேக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், நாட் த இண்டிசஸ். ஆனால் இண்டெக்ஸ் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு இட்ரேஷனில் இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு
இடத்த பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ பெருசாக இருந்ததுனால நம்ம அதே இடத்த பாயிண்ட் பண்ண வச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் இண்டெக்ஸ் 2 ஆகும். அதே கம்பேரிசனை தான் நம்ம பண்ணுறோம். மேக்ஸ் வந்து 78 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது, இண்டெக்ஸ் வந்து 109 இருக்கிற லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணி பார்த்தா 109 பெருசு. ஸோ அகெயின் மேக்ஸ் வந்து நம்ம 109 அப்டேட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு புரியுதா? நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பார்த்துட்டே இதை விட எது பெருசாக இருந்தால் நம்ம எப்போவுமே மேக்ஸை வந்து எது பெருசாக இருக்கோ அந்த எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ண வைக்கிறோம். இப்போது 109 பாயிண்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து தேர்ட் அதாவது ஃபோர்த் லொக்கேஷன், அதாவது 3 அதை பாயிண்ட் பண்ணுது. இப்போ சின்னதாக இருக்குது. ஸோ எந்த எதுவுமே நடக்காது, இஃப்க்குள்ளே போகாது. ஸோ 109 விட 12 சின்னதுங்கிறனால எந்த இதுவும் நடக்காது. மேக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இண்டெக்ஸஸ் மட்டும் நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணி போயிட்டே இருக்கும் 7 வரைக்கும். அண்ட் ஒன்ஸ் த லென்த் ரீச் ஆனோடனே இந்த அல்காரிதம் முடிஞ்சு போயிடும். அண்ட் இப்போ நமக்கு மேக்ஸை எடுத்துட்டோன்னா தட் வில் பி த மேக்ஸிமம் எலிமெண்ட் இந்த அரே. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம எல்லா எலிமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ O of n காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம இதை ரன் பண்ணியிருக்கோம். ஒரு மேக்ஸிமம் எலிமெண்ட் ஆஃப் அன் அரேவை கண்டுபிடிக்கிறத பண்ணியிருக்கோம். இதே ப்ராப்ளம் வந்து லீட் கோடில் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்களும் சால்வ் பண்ணி இதே ப்ராப்ளத்தை உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் கொஷின் ஃபார் யூ. இப்போ நான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சேன். செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இன் அரே எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை நீங்கள் யோசிச்சு வைங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதே அல்காரிதத்தை நான் ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் யூ கேன் see இந்த ரைட் சைட் அவுட்புட் வந்து 109 வந்திருக்கு. அண்ட் சிமிலர்லி நீங்களும் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். See you in the next video. Thank you.